என்னடா சென்னைக்குள்ளேயே ஸ்பாட் தேடிட்டு இருக்கோமே, கொஞ்சம் சென்னை அவுட்டரில் போய் ஸ்பாட் தேடலான்னு வந்த ஸ்பாட் தான் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்னைக்கு நான் வந்த ஸ்பாட் தான் இந்த அல் ஹயாத். எப்போவும் ஊருக்கு போகும்போது சரி, காரில் போகும்போது இந்த ஸ்பாட் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். சரி, ஓகே, ஒரு வாட்டி இங்கே போய் ட்ரை பண்ணலான்னு போனேன். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே ரொம்ப க்ரௌடடாக இருந்தனால என்னால் வெளியில் உள்ள வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் இங்கே உள்ள வீடியோஸ் தான் நான் வந்து எடுத்தேன். ஓகே, இங்கே இவங்கள்ட்ட என்னென்ன டிஷ்ஷஸ் தான் இருக்குன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். ஸோ நான் மோஸ்ட்லி இவங்கள்ட்ட அரேபியன் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் நிறையா தாய் பேஸ் ரெசிபீஸும் நிறைய வச்சுருந்தாங்க, ஒரு சில இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதான் இந்த அரேபியன் பார்பிக்யூ சிக்கன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது கரெக்டாக ஹாஃப் வாங்கியிருந்தோம். ப்ரைஸ் கிட்டத்தட்ட 250 260 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 பேருக்கு வந்து ஒரு 6 பீசஸ் கிட்ட வந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரேபியன் பார்பிக்யூ சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாகவும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸுக்கு வந்து நல்லாவே ஒர்த்து. செகண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த தாய் சில்லி பேசில் சிக்கன். ஸோ இது கொஞ்சம் அந்த தாய் ரெசிபீஸ்லேருந்து ட்ரை பண்ணலான்னு இது வாங்கியிருந்தோம். அவ்வளோ ஸ்பைசியாக இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கனும் கரெக்டாக ரொம்ப ஜூஸியாக எனக்கு இருந்தது. போனீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 300 to 350 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னங்க நீங்கள் வந்துட்டீங்க? அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு அதே தாய் ரெசிபியில் ஆர்டர் பண்ணதான் இந்த தாய் பேஸில் சிக்கன் நூடுல்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த சிக்கனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சு. நீங்களும் நார்மலாக எப்பவும் போல் ஒரே நூடுல்ஸை ட்ரை பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணதான் இந்த பேட் தாய் நூடுல்ஸ். ஆக்சுவலாக பேட் தாய் நூடுல்ஸ் வந்து இப்படி இருக்காது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது வந்து நல்லா சாஸியாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஸப்பாயிண்டட் தான். டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் பேட் தாய்னு சொன்ன அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல அவங்க. ஸோ போனீங்கன்னா இது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட மெனூஸில் பார்த்தா அவ்வளோ மெனு வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஈவன் இவங்கள்ட்ட மந்தி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, நான்வெஜ் ஸ்டார்டர்ஸே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அதனால தான் அந்த மெனுவே நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் பர்டிகுலராக வந்து தாய் ரெசிபிஸ் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ ஃபர்தராக வந்து இது வந்து பார்ட் 1 மாதிரியும், பார்ட் 2ல் ஒரு சில இந்த இவங்களோட மெயினான இந்த மந்தியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில இன்னொரு கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸ், அந்த அரேபியன் டிஷ்ஷஸ் வந்து நான் ட்ரை பண்ணி இங்கே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் 2 பார்ட்டாக போடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் இவங்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சென்னை அவுட்டர்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்கள்ட்ட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் அன்னைக்கு உள்ள ஸ்பெஷல் இந்த ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ லாஸ்ட்டாக என்னோட ஒய்ஃப் வந்து என்ன வாங்கினாங்கன்னா இந்த ப்ளூ கொரைக்கோன்ற மொஜிட்டோ வாங்கினாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 ருபீஸ் தான் வந்துச்சு. ஸோ எனக்கு ஓவராலாக இங்கே வந்து 1500 ருபீஸ் தான் வந்துச்சு வித்தவுட் ஜிஎஸ்டி. அங்கே அவங்க ஜிஎஸ்டி போடல. எனக்கு ஓவராலாக இந்த ஸ்பாட் வந்து பர்சனலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்னால் நிறைய டிஷ் வாங்க முடியல, ஏன்னா 2 பேர் தான் போயிருந்தோம். நெக்ஸ்ட் வீக் வந்து இன்ஷால்லா நான் கண்டிப்பாக போயிட்டு இன்னும் கொஞ்சம் சில டிஷ்ஷஸ்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.